புதுச்சேரியில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மக்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரத்தையும் பதிவு செய்யலாம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் கடந்த மாதம் வீட்டின் டிரைனேஜ் மூலமாக விஷவாயு தாக்கி ஒரு சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் துணைநிலை ஆளுநர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து அப்பகுதியில் உள்ள கழிவறைக்கு சரியான முறையில் அந்த இணைப்பு, அதாவது சாலையிலிருந்து இணைப்பு கொடுக்காததன் காரணமாக இந்த விஷவாயு தாக்கியதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து புதுநகர் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த சரியான முறையில் இந்த சாலையில் இருந்து கழிவுநீர் குழாய்க்கு பைப் அமைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே இன்று மாலை மீண்டும் இதே புதுநகர் பகுதியில் வீட்டில் உள்ள கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியேறியதாக இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் கம்மன் நகர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் புதுநகர் மட்டுமின்றி அதன் அருகாமையில் உள்ள மூகாம்பிகை நகர், கம்மன் நகர் ஆகிய பகுதியிலும் இந்த விஷவாயுவானது வெளியேறி உள்ளதாக இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருந்த போதிலும் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த புதுநகர் அருகே கழிவுநீர் ஊந்து நிலையம், அதாவது பல்வேறு பகுதியில் இருந்து வரும் கழிவு நீரை அதை சுத்திகரிக்கப்பட்டு வெளியே அனுப்புவதற்கான ஒரு பிளான்ட் உள்ளது. இந்த பிளான்டின் காரணமாகத்தான் இப்பகுதியில் விஷவாயு வெளியேறியுள்ளதாக இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்து வந்தனர். மேலும் இப்பகுதியில் உள்ள இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தனர். இதனிடையே நேற்றைய தினம் மழை பெய்ததன் காரணமாக இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சரியான முறையில் இயக்காததன் காரணமாக மீண்டும் இப்பகுதியில் விஷவாயு வெளியேறியுள்ளதாக இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.